கோவை குனியமுத்தூர் பகுதியில் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ள மாநகராட்சி தனிப்படையினர் பிளாஸ்டிக் கவர்கள் பயன்படுத்தும் கடைகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கள நிலவரம் என்ன? வணக்கம். கோவை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள், அதாவது குறிப்பாக பிளாஸ்டிக் பைகள் உபயோகிப்பதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள், உணவகங்கள் போன்ற இந்த பிளாஸ்டிக் பைகள் யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது என்ற ஒரு திட்டவட்டமான ஒரு எச்சரிக்கையானது மாநகராட்சி சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலுமே இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகமானது இருந்து வரக்கூடிய நிலையில இதற்காக தனிப்படையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சைலத் ராஜ் என்ற தனி அதிகாரி தலைமையில இந்த தனிக்குழுவானது இயங்கி வரக்கூடிய நிலையில குனியமுத்தூர் பகுதியில் இந்த தனிப்படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட காலை முதல் ஒரு 50க்கும் மேற்பட்ட கடைகளில் இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது. எந்தெந்த கடைகளில் பிளாஸ்டிக் பைகள் உபயோகப்படுத்தி இருக்கிறார்களோ அந்தந்த கடைகளில் இருந்து அந்த பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்திருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் அந்தந்த கடை உரிமையாளர்களுக்கு தலா 5000 ரூபாய் வீதம் அபராதம் விதித்து வருகிறார்கள். தற்போது வரைக்கும் 2 இடங்கள்ல இது போன்ற பிளாஸ்டிக் பைகள் உபயோகிப்பது தொடர்பாக அந்த பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவர்களுக்கு அபராதம் விதித்திருக்கிறார்கள். அதே போன்று இதற்கு மேல் யாராவது இது போன்று மீண்டும் இந்த பிளாஸ்டிக் பைகளை உபயோகித்தால் எச்சரிக்கை, அதாவது நடவடிக்கை என்பது கடுமையாக இருக்கும் என்ற எச்சரிக்கையும் அவர்கள் விடுத்து வந்திருக்கிறார்கள். கனிமொழி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.